வந்து நீங்க போறீங்க ரைட். இப்போ கிரேட் 10 போறீங்க, முக்கியமான கட்டத்துக்கு நீங்க போறீங்க ரைட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 10ல இருந்து உங்களுக்கு வந்து ஓலவலுக்கு வந்து எத்தனை எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு வந்து ஓலவல் மார்க் இது வரும், எக்ஸாமுக்கு கேள்வி வரும். இப்ப 100% கேள்விகள்ல 100% கேள்விகள்ல கிரேட் 10ல இருந்து இது கிரேட் 11ல இருந்து கிரேட் 10ல இருந்து எவ்வளவு கேள்வி வரும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு இப்ப 100% இந்த ஃபுல் கேள்வி வந்து வருதுன்னா இதுல இருந்து கிரேட் 10ல இருந்து எவ்வளவு கேள்வி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சும்மா ரெண்டு மாசம் சொல்லுங்க பாப்போம். நீங்க எவ்வளவு வரும்? 70% sir. 70 பாப்போம். மற்ற ஜைனா 70, மற்ற 75% sir. 75. அப்போ ஓலோ பக்கம் போகவே இல்லை, ஓலோ படிக்கவே இல்லையா? 75 பண்ணா ஏ மார்க்ஸ் எடுத்துடலாம் 10ஆம் ஆண்டு படிச்சா. வேற யாரும்? ரைட். ஒனர் ஒனர் அண்ட் ஒனர் சிஎல்கே நெக்ஸ்ட் உங்களோட பேர் இருக்க மாத்துங்க, பேரை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே. எத்தனை வரும் உண்மையில் படி பாத்தீங்கன்னா 10ஆம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு வரப்போகுது 60% ஆன கேள்விகள் வந்து எங்களுக்கு வரப்போகுது 10ஆம் ஆண்டு. ரைட். மிச்சம் 40 தான் 11ஆம் ஆண்டு வரப்போகுது. அப்ப எங்களுக்கு முக்கியமா படிக்க வேண்டியது என்னது? 10ஆம் ஆண்டு. இந்த 10ஆம் ஆண்டை வந்து நீங்க கை விட்டுட்டீங்கடா, நீங்க கவனையின பிள்ளையால இந்த கவனையினத்தால நீங்க ஒழுங்கா படிக்காம ஒழுங்கா போக்கஸ் பண்ணாம இந்த 10ஆம் ஆண்டு பாடத்தை வந்து நீங்க விட்டுட்டீங்கடா, என்ன நடக்கும்? 60% ஆகும் உங்களுக்கு கஷ்டம். 60%ன்றதை தாண்டி இங்க நீங்க இந்த 10ஆம் ஆண்டு விளங்கியிருந்தா தான் நீங்க 11ஆம் ஆண்டு விளங்கும். 10ஆம் ஆண்டு இருக்கிற பாடத்துல கொஞ்சம் மோடிஃபை பண்ணி தான் 11ஆம் ஆண்டு போகுது. உதாரணத்துக்கு வந்து நிகழ்தகவல்னா நிகழ்தகவல 10ஆம் ஆண்டுல ஃபுல்லா சொல்லி தருவோம், அதுல இருந்து 11ஆம் ஆண்டு போய்க்கல எக்ஸ்ட்ராவா அங்கால மீடுதல் பரம்பரை வளையோ இதை ஒன்று வரப்போகுது ரைட். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு சின்ன ஸ்டெப் தான் மூவ் ஆகி போகுது ரைட். ஓகே. சோ அதனால நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? 10ஆம் ஆண்டு பாடத்தை வந்து கட்டாயம் வந்து நீங்க போக்கஸ் பண்ணணும் ரைட். யார் அது ஸ்கிரீன் ஷேர் பண்றது? தபோயன் ஓசம் தபோயன். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரப்போகுது 60% ஆனதுகள் வந்து 10ஆம் ஆண்டு தான் வரப்போகுது. அப்ப நீங்க நினைக்கலாம் 40% மிச்சம் இருக்கு தானே, இப்ப நான் பாஸ் மார்க்ஸ் எடுத்துடலாமாண்டா? இல்ல. 10ஆம் ஆண்டுல நீங்க வந்து உங்களுக்கு விளக்கம் இல்லாட்டி 11ஆம் ஆண்டு விளங்கி கொண்டே இயலாது. சரியா? ஆகவே நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் வந்து 10ஆம் ஆண்டு வந்து ஒழுங்கா போக்கஸ் பண்ணி நீங்க படிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் ஆண்டுல வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்க ரைட். 11ஆம் ஆண்டு வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்டா, நீங்க வந்து கிரேட் 10ல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் கிரேட் 10 ரைட். அப்ப கிரேட் 10ல வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அண்டன்டைக்கு வேற டவுட்ஸ் இருக்கு தானே, அண்டன்டைக்கு உங்களுக்கு விளக்கம் காணாம வந்து இந்த பாடத்துல நான் படிப்பிக்கிறது விளக்கம் இல்லையா, ஒன் த ஸ்பாட்ல கிளாஸ்ல கேளுங்க, கதை இல்ல. யாருமே வந்து உங்களை பிடிச்சி தின்ன மாட்டாங்க. அதை விட நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க கேள்வி கேட்டாவோ இல்லாட்டி பாடம் சம்பந்தமா ஏதாச்சும் கதைச்சு எனக்கு விளக்கம் கேட்டீங்கன்னாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே இங்க தடை இல்லை, நீங்க தாராளமா கதைக்கலாம், ஃப்ரெண்ட்லியா கதைங்க. பயந்துட்டு சத்தம் போடாம இருந்தீங்கன்னா நீங்க என்னத்துக்கு வருவீங்க? என்ன பர்பஸுக்கு வருவீங்க? படிக்கத்தானே வாரீங்க. அப்போ அந்த படிக்கிற பர்பஸுக்கு வந்து நீங்க தாராளமா கேள்விகள் கேளுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு மைக் ஓன் பண்ணி பதில் சொல்லுங்க. சொல்ற வீட்டு வேலைகள் ஹோம்ஒர்க்ஸ் வந்து ஒழுங்கா செய்யுங்க. எல்லாம் நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நல்ல மார்க்ஸ் எடுக்கலும். நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க கட்டாயம் வந்து என்ன செய்யணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் ரைட். அதுக்கு முதல்ல நாங்க இது இன்ட்ரோடக்ஷன் செஷன்ன்றதால நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ரைட். அதுக்கு முதல்ல நான் என்ன பற்றி சொல்லி சொல்றேன், அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கு. இதுக்கு முதல்ல என்னோட கிளாஸ்ல கிரேட் 9ல இருந்தாலும் இருக்கிறீங்க ரைட். நான் அப்ப அவங்களும் தெரிஞ்சிருக்கும். மற்றபடி நான் என்ன பற்றி சொல்லிக்கொள்றேன். நீங்க அப்புறம் நான் உங்களை பற்றி நான் கேட்டுக்கொள்றேன் ரைட். என்னோட பேர் வந்து கோடீஸ்வரன். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ நான் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியிலேயே
அசிஸ்டன்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? அதாவது யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் லெக்சரரா லெக்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட நான் இங்க வந்து கிளாஸும் செய்துட்டு இருக்கிறேன், ரைட்? ஓகே, இதுதான் என்னோட ஷார்ட்டான இது. வேணும்னா நீங்க என்ன வேணும்னா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு முதல்ல நீங்க உங்களை பத்தி சொல்லிக் கொடுங்க, ரைட்? பியூசி சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க? இந்த ஸ்கூல், இந்த கிரேட். பியூசி, பியூசி. இதைத்தான் சொல்றேன் நான். தயவு செய்து மைக் ஆன் பண்ணி கதையுங்க. இதுல யாருக்குமே எதுவுமே யாருமே உங்களை சொல்ல மாட்டாங்க. அதாவது உங்களை நாங்க இது நடக்கும், இது பண்ண போறோம், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், என்னது நான் மைக் அவுட் பண்ணி கதைச்சா இவங்க எது நினைப்பாங்களா, நான் இது பண்ணேன், நான் சின்னதா ஒரு டவுட் கேட்கிறேன், எனக்கு இது என்னது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கும், ஆனா மற்றவங்களுக்கு வந்து அது சின்ன டவுட்டா இருக்கும், அவங்க எது நினைச்சிருவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கம்ப்ளெக்ஸை வந்து நீங்க வந்து தடுத்து கொள்ளும், ரைட்? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள நீங்களே பயந்துட்டு இருக்க கூடாது. நான் வந்து கேள்வி கேட்டா இவங்க எதுவும் நினைச்சிருவாங்களான்னு. உங்களுக்கு படிக்க வர்றது எனக்கு நீங்க விளங்கி கொள்ள தானே. தயவு செய்து மைக் ஆன் பண்ணி நான் கேட்கிற நேரம் கதைங்க. எந்த வெக்கவுமே எதுவும் இல்லை, ரைட்? ஃபர்ஸ்டா சொல்லுங்க. ஹப்சா, ஹப்சா, ரைட். பியூசி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி நீங்க. பியூசி, நம்ம ஒழுங்கா பேரை ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. BEUASCY. பேர் பண்ண ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்றதால ப்ரொனவுன்ஸ் பண்ணலைன்றதால மைக் ஆன் பண்ணல தெரியல. சொல்லுங்க. எங்க இருந்து வாருங்க? இந்த ஸ்கூல் என்ன இதன் மாதிரி சொல்லுங்க. ஹம்தா சொல்லுங்க. ஹம்தா. ஓம் சார். ஓ, நீங்க எங்க இருந்து வாரீங்க? இந்த ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் மத்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க? இந்த ஸ்கூல் என்ன படிச்சுட்டு? குருணாகல்லேருந்து வரேன். குருநாகல்ல இருந்து. பாபுல்லாத முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் படிக்கிறேன். ஓகே, குட். வேற எது உங்களை பத்தி சொல்லுங்க. 9ஆம் ஆண்டுல செகண்ட் டேர்ம்ல என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க? அது மார்க்ஸ் சொல்றதுல வெக்கம் இல்ல. அது வந்து உங்களுக்கு ஒரு எய்மா இருக்கணுமா? நான் 9ஆம் ஆண்டுல இத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கேன், இது எனக்கு குறைவு, இதை விட நான் 10ஆம் ஆண்டுல இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், 11ஆம் ஆண்டுல நான் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் என்று நீங்களே உங்களுக்குரிய கோலை செட் பண்ணி பண்ணணும். அதாவது யாரும் வந்து உங்களுக்கு கோல்ஸ் செட் பண்ணி தர மாட்டாங்க. நாமளே தான் இது பண்ணி போடணும். அவன் நினைக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து 30 மார்க்ஸ், சரி செகண்ட் டேர்முக்கு வந்து நான் 50 மார்க்ஸ் எடுக்க போறேன், அதே தேர்ட் டேர்முக்கு வந்து 70 மார்க்ஸ் எடுக்க போறேன். அப்படி அடுத்த 15 மார்க்குக்கு வந்து நான் 75 80 அவங்கள ஃபைனல்ல போய் 100 அடிச்சுட்டு நான் சத்தமடா இருப்பேன். அதுக்காக மத்தவங்க இங்க முதலாவது டேர்ம்ல 100 எடுக்கலான்றதுக்காக நான் 100 எடுக்கணும் இல்லை. ஆனா எங்கட என்ன சொல்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க எங்களை அப்கிரேட் பண்ணிட்டு போகணும். கம்தா சொல்லுங்க. செகண்ட் டேர்ம் என்ன எடுத்தீங்க? செகண்ட் டைம் 78 சார். 78, ரைட்? அப்ப நீங்க வந்து அதை விட நீங்க 10ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து நீங்க கூட எடுத்து அப்படியே 11ஆம் ஆண்டுல நீங்க 90 தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூழலா வந்து நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ஏ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் பேர் போட்டுக்க. யார் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் HOST. பேரை மாத்திட்டு வந்தீங்கன்னா நல்லா. இஃபாத் சொல்லுங்க. இஃபாத். இஃபாத். பியூசி, நீங்க அன்மியூட் பண்றீங்க, கேட்க போறீங்களா? இஃபாத் ஜஸ்ட் அதாவது வந்து என்ன சொல்றது, பேரை கூப்பிட்டோன்னு ஓடிட்டான். நீங்க இதுல வந்து பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு பேசவும் மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன். நீங்க என்னோட ரெண்டமா கதைங்க, ஃப்ரெண்ட்லியா கதைச்சு ஃப்ரெண்ட்லியா படிச்சாதான் விளங்கு. இப்ப நானும் வந்து நீங்களும் சத்தம் போடாம வந்து எனக்கும் நான் என்ன படிப்பிக்கிறேன் எனக்கும் ஒரு இது என்னது ஒரு
ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்காது, எனக்கு வைப் இருக்காது. அதாவது நான் என் பாட்டுல சொல்லிட்டு போ, நீங்க சத்தமிடாம இருந்தா நீங்க கேட்கறீங்களா இல்லையா, உங்களுக்கு விளங்குதா இல்லையா, எதுவும் எனக்கு தெரியாது. நான் என் வேலையை சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு. நீங்க என்ன விளங்குறது, நீங்க கதைச்சு பேசி என்னோட இன்டராக்ட் பண்ணி கதைச்சு பேசி பண்ணும்போதுதான் என்ன நடக்குமா, அவங்களுக்கு இந்த வேலை தான் விளங்குது, இல்லாட்டி இந்த வேலை விளங்கு நான் இன்னொரு வேலையில போய் விளங்கப்படுத்தலாமா என்ற மாதிரி நான் வேற வேற வேலையை யோசிப்பேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு தரணும், ஹிண்ட் தரணுமா, கதைச்சு பேசி ஒழுங்கா இது பண்ணணும், ரைட்? பயந்துட்டு இருக்க வேணாம் தயவு செய்து. அதாவது இப்படி இவங்க சார் நினைப்பாரு, மத்தவங்க நினைப்பாங்கன்னு தயவு செய்து பயந்துட்டு இருக்க வேணாம், ரைட்? நிதர்சனம் சொல்லுங்க, நிதர்சனன் சொல்லுங்க. எங்க இருந்து வாரீங்க இந்த ஸ்கூல்? சார் நான் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிரதேசத்துல இருந்து வரேன் சார். நிதர்சனன், நீங்க கதைக்கிறது விளங்க இல்லைம்மா. இங்க இருந்து என்ன சொன்னீங்க, எங்க இருந்து வாரீங்க? ஹலோ, முன்றாகல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் சார். மொன்றாவல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த ஸ்கூல் பதுல்ல ஸ்கூல். சரஸ்வதி சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூல் சார். ஓகே, லாஸ்ட் அவங்களுக்கு செகண்ட் டேர்முக்கு என்ன மார்க்ஸ் வந்துச்சு கிரேட் 9ல? 76 சார். 76. ஆமா சார். ஓகே, அப்ப நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒழுங்கா கிளாஸ் வரீங்களா இங்க? அதாவது நான் உங்களுக்கு, அதாவது நீங்க முக்கியம் எனக்கு, நீங்க வந்து கிளாஸ் ஒழுங்கா வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்க வச்சு தருவேன். கிளாஸ் வரீங்களா ஒழுங்கா? அதாவது ஒழுங்கா, ஒழுங்கான டைம், சாட்டர்டே சார் வந்து நீங்க அந்த டைமுக்கு ஒழுங்கா வரீங்களா கிளாஸ்? வருவேன் சார். ஓகே, நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்களா? அதாவது வந்து 10ஆம் ஆண்டு உங்களுக்கு, அதாவது எனக்குள்ளே நான் ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்கி கொள்ளணும். இந்த 10ஆம் ஆண்டு நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், நான் எதுலயுமே கவனத்தை சிதற விடக்கூடாது, ரைட்? இந்த வயசுல தான் கவனங்கள் சிதறது, நிறைய விதத்துல கவனங்கள் சிதறக்கூடிய வயசு இந்த வயசுகள், ரைட்? அதனால நாங்க நிறைய இதுகள்ல இருந்து அதுல தவிர்த்து நாங்க வரோம், ரைட்? அப்ப கவனத்தை சிதற விடக்கூடாது. அப்ப நாங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்களா? அதாவது வந்து 10ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து நீங்க 85க்கு மேல எடுக்கணும், எடுப்பீங்களா? நான் உங்களோட நீங்க 100 எடுக்க சொல்லி சொல்லிடுறேன். எடுக்கலாம் சார். 85 எடுக்கேன். ஓகே, அப்ப 85 எடுக்கேன். ஓகே, ரைட்? கொஸ்டன்றது யார் பேர் மாத்திட்டு வாங்க? ரிமாஸ் சொல்லுங்க, ரிமாஸ் ரூமி. எங்க இருந்து வாரீங்க இந்த கிரேட்? என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க செகண்ட் டேர்ம்ல? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் மாதிரி தான், அதோட நாங்க எங்களோட பாடத்தையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போவோம். சனி ஞாயிறுல ஃபுல்லா படிப்போம். Saya nama Matara Kuraselin Waren. School MS Sadat Mahavidyalaya. ஓகே, கிரேட் 9ல செகண்ட் டேர்ம்ல என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க? வெக்கப்படுறதுக்கு இல்ல, நீங்க இது நான் என்னோட உண்மையை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே சாரி இன்டரப்ட், சாரி டு இன்டரப்ட். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கிரேட் 9ல இருக்கேக்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் மார்க்ஸ் வந்து 38, சரியா? கிரேட் 9ல இருக்கு. ஆனா அதே அதே இது வந்து கிரேட் 11ல கடைசியில ஒரு மாகாண மட்ட எக்ஸாம் நடக்கும், அதுக்கு வந்து எனக்கு 100, ரைட்? கிரேட் 9ல வந்து 38 ஃபர்ஸ்ட் டேர்முக்கு, கிரேட் 11ல வந்து எனக்கு 100. அது எப்படி ஆச்சு? திரும்ப திரும்ப படிச்சு, திரும்ப திரும்ப நிறைய இதுகள் எல்லாம் பண்ணி, விளங்காதவர்களை நாங்களே ஐடென்டிஃபை பண்ணி, விளங்காட்டி பக்கத்துல இருக்க சேர்மாட்டியோ இல்லாட்டி தெரிஞ்சவங்கள்ட்டயோ போய் கேட்டு அதை நாங்க டவுட்டை கிளியர் பண்ணி ஒழுங்கா படிச்சு நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்றா நல்ல இது வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால இப்ப நீங்க இங்க இங்க 100 எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஏ லெவலுக்கு போப்பீங்க. ஏ லெவல்ல மேக்ஸ் செய்ய போறீங்களா? அந்த மேக்ஸுக்கு அப்புறம் வந்து அங்க இருந்து அங்க நல்ல 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 கம்பைன் மேக்ஸ்ல வந்து நீங்க நல்லா மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸுக்கு நல்ல இது கிடைக்கும். கேம்பஸுக்கு நீங்க இன்ஜினியரிங் செலக்ட் பண்ண போறீங்களா? செலக்ட் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி எங்க போனாலும் உங்களுக்கு மேக்ஸ் கட்டாயம் தேவை. நீங்க ஈவன் ஆர்ட்ஸ் படிச்சா கூட மேக்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை. சரி சொல்லுங்க, எத்தனை மார்க்? 82 sir. 82, ரைட். அப்படின்னா நீங்க வந்து கிரேட் 10ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கட்டாயம் நீங்க 85, above 85 நீங்க எடுக்கணும். எடுப்பீங்களா? ஓமா இல்லையா? Oh sir. ஓகே, தயவு செய்து கதைங்க, நீங்க மைக் ஆன் பண்ணி கதைங்க. அதாவது வந்து
படிப்பிக்க அதாவது நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா கதைக்காதீங்க. அதாவது நான் விளங்கப்படுத்திட்டு இருக்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில உங்களோட வீட்டுல இருக்கிற சத்தங்கள்ல இருந்தானே வரைகளை வந்து மற்றவங்களுக்கு விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி இப்ப நான் கேள்வி கேட்கலையா இல்லாட்டி நான் விளங்கிச்சான்னு கேட்கலையா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து அன்மியூட் பண்ணி கதைங்க. எந்த வெக்கமும் இல்லை, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன் எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க வந்து படிக்கத்தானே. சோ நீங்க டவுட்டை வந்து அப்படி சத்தம் போடாம இருக்கலாம். இன்னொரு இது என்னது கோன்ஸ் என்ன தெரியுமா, அதாவது வந்து பேட் என்ன தெரியுமா நடக்கும், அதாவது சத்தப்பட வைக்கணும் உங்களுக்கு அதுக்குள்ள தூக்கவும் வந்துடும், மண்டையில வராது. கொஞ்சம் உற்சாகமா உத்வேகமா கதைச்சு பேசி சிரிச்சு ரிப்ளை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், நல்லா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும், மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு உள்ள போய் அது விளங்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல டீப்பா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நீங்க துடி துடிப்பா சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்கும் போதுதான் உங்களுக்கு மைண்டுக்குள்ள போகும். இல்ல எனக்கு தூக்கம் வருது தூங்கி கொண்டு தூங்கி தூங்கி வந்தீங்கன்னா மண்டைக்குள்ள அதை எடுக்காது, உங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்து அதை நீங்க கேப்சர் பண்ணாது. பண்ணாட்டி எப்படி உங்களுக்கு விளங்கும், விளங்காதுதானே. அதோட அந்தந்த டவுட்டை அப்பப்பயே கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு டவுட்டா என்னட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு கேள்வி செய்யறீங்களா, செய்துட்டு முடிகிற கட்டத்துல வந்து உங்களுக்கு அது வர இல்லையா, அப்படி செய்த ஸ்டெப்போட எனக்கு அனுப்பி கேளுங்க. சார் இது வர இல்லை, இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், முழுக்க இல்லையா அப்படி ஒன்றுமே ரைட் பண்ணாம எனக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க, அப்படி கேட்டீங்கன்னா செய்து தர மாட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து உங்களுக்கு விட வர இல்லையா கேளுங்கன்னா சொல்லி தரேன். ரைட். இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா, இதுல விளங்க இல்லையா சார், இந்த இடத்துல விளங்க இல்லை சார் நீங்க சொன்னீங்கடா, ஒரு ஆள் சொன்னாலும் நான் அவங்களுக்காக விளங்கப்படுத்துவேன். வர்றது இடத்துக்கு விளங்க தெரியாத படிக்கத்தானே வர்றது. அப்ப அவர் கேட்கறது வந்து சின்ன டவுட்டா இருந்தாலும் 5 2 7 வரைக்கும் இடையில சய வரைக்கும் என்ன வரும், சாவ வரைக்கிற சய என்னெல்லாம் வரைக்கும் அப்படி சின்ன சின்ன டவுட்டும் வரலாம் சில பேர். அது சில பேருக்கு சின்ன டவுட்டா இருந்தாலும் சில பேருக்கு அதுதான் பெரிய டவுட்டா இருக்கும். அதை நீங்க சின்னனா இருந்தாலும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தாண்டி நீங்க அதை கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா, சின்ன டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், எல்லா டவுட்டையும் அப்பப்பயே கிளியர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சக்சஸா இது பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தரணிதான் சொல்லுங்க. எஸ் தரணிதன். ஓம் சார். எங்க இருந்து வாரீங்க இந்த ஸ்கூல்? நான் ஜோகபுரம் மகாவித்யாலயம் சார், மல்லாவி. மல்லாவி கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட், முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்களும் சக கிளாஸ்ல இருக்க எல்லாரும் பற்றியும் தெரிஞ்சு கொண்டா நல்லது தானே. ஓகே. அப்ப கிளிநொச்சில இருந்து வாரீங்க. உங்களுக்கு செகண்ட் டேர்முக்கு என்ன மார்க்ஸ் வந்துச்சு கிரேட் 9ல? சார் நமக்கு 80 சார். 80. அப்ப இந்த டைம் வந்து நீங்க 85க்கு மேல எடுப்பீங்களா ஃபர்ஸ்ட் டைம்ல? ஓம் சார். சொல்ற எல்லாத்தையும் செய்வீங்களா, அதாவது தர்ற ஹோம்ஒர்க்ல இருந்து டியூட்டோரியல் செஷன்கள் தந்தா நீங்க அவங்க செய்வீங்களா, அவங்க கிளாஸுக்கு வருவீங்களா? ஓம் சார். ஓகே ரைட். முதல் நாள்ல மட்டும் ஓமோம் சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லாம் இருக்கு என்னட்டு விட்டுற இல்லை. ரைட். ஒழுங்கா கிளாஸுக்கு வந்து வரணும். ரைட். ஒழுங்கா வந்து கிளாஸுக்கு வந்து ஒழுங்கா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்ல. ரைட். வினுசன் சொல்லுங்க. வினுசன். எஸ் வினுசன். வினுசன் எங்க இருந்து வாரீங்க இந்த ஸ்கூல்? வினுசன் வினுசன் நீங்க கதைக்கிற விளங்க இல்ல. வினுசன் வவுனியா தமிழ் மத்திய வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயம். ஓகே. வவுனியா டிஸ்ட்ரிக்ட். நீங்க இருக்கிறதுங்க சார் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்துல நீங்க இருக்கிறது ஹோம் ஹோம் எங்க? வவுனியால எங்க கேட்டு ஸ்கூல் இல்ல உங்களோட வீடு ஓடிட்டா. ஓகே. தவறோஜன் சொல்லுங்க. இல்ல இது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் வந்து உங்களை அதாவது பயமுறுத்தி இது பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஜஸ்ட் ரெண்டமா அதாவது வந்து ஜோக் பண்ணி படிப்போம். அதாவது மேக்ஸ்ன்றது வந்து சீரியஸா இருந்தாலும் சீரியஸோட கொஞ்சம் ஜோக் பண்ணி கொண்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சு கொண்டு படிச்சாதான் மண்டைக்குள்ள ஏறும். சும்மா விரைச்ச மாதிரி விரைச்ச மண்டை மாதிரி இருந்தீங்கன்னா எதுவுமே ஏறாது. ரைட். தவறோஜன் சொல்லுங்க. தவறோஜன். தவறோஜன் கொஞ்சம் இதுல லெஃப்ட் ஆகி போறதோ தெரியல.
திலக்ஷியா சொல்லுங்க, நீங்க கிரேட் 9ல இருந்து நீங்க தான். ஜஸ்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க திலக்ஷிகா. மெல்லாவி சார், முய்யோகபுரம் மகாவித்தியாலயம். ஓகே, கிரேட் 9ல வந்து செகண்ட் டேர்ம் என்ன மார்க்ஸ் வந்துச்சு? 78. 78. ரைட். அப்ப இந்த கிரேட் 10க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 85க்கு மேல எடுப்பீங்களா? நான் உடனே உங்களுக்கு 90க்கு மேல கேட்கல. நீங்க செகண்ட் டேர்முக்கு அப்புறம் நாங்க அப்படி போ செகண்ட் தேர்ட் டேர்ம்ல வந்து நாங்க 90க்கு மேல தான் ஆடுவோம். எடுப்பீங்களா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 80க்கு மேல 85க்கு மேல? ஓம் சார். ஓகே, ஒழுங்கா கிளாஸுக்கு வருவீங்களா? ஓம் சார். ஓகே, ஒழுங்கா வந்து நோட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். என்னன்னு சொல்றேன் என்னன்னா, தர நோட்ஸை வந்து கிளியரா எழுதி வச்சுக்கணும். அதாவது வந்து நான் சொல்றேன் என்னன்னா, அழகான எழுத்துல இருக்கணும் இல்ல. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து வேற வேறையா இருக்கும். ரைட்? அதுக்காக அழகா இருக்கணும் இல்ல. ஆனா நீங்க எழுதுறது வந்து கொஞ்சம் விளக்கமா தெளிவா இருக்கணும், உங்களுக்கே விளங்கக்கூடிய மாதிரி. வச்சு வட்டி கொத்தி கொண்டிருக்காங்க. நீங்க வெட்ட போறீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா ஏதாச்சும் ரஃப் ஷீட்ல எழுதி போட்டு அதை போய் உங்களை ஒப்பிக்கு ஏத்துங்க. சரியா? அப்ப நீங்க எழுதி செய்யறது வந்து ஒழுங்கா ரஃப் ஷீட்டுக்கு செய்து இது பண்ணுங்க. ரைட்? அதை விட உங்களுக்கு ஒரு பாடம் விளங்க இல்லைன்னா அதை இன்னைக்கு படிங்க, 3 நாள் விட்டு திருப்பி படிங்க, 7 நாள்ல திருப்பி படிங்க. அதாவது வந்து அது மெத்தட் சொல்லுவாங்க எப்படின்னா 147 மெத்தட் 147 மெத்தட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடத்தை நீங்க படிக்கிறீங்க, அந்த பாடம் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ ஈஸியா இருக்கோ வாட் எவர், ரைட்? அதை முதல் நாள் படிச்சுட்டு அதை வந்து 3 நாள் கேப் விட்டு 4ஆம் நாள் படிக்கணும். இன்னொரு 3 நாள் கேப் விட்டு 7ஆம் நாள் படிக்கணும். அப்ப படிச்சீங்கன்னா என்ன நடக்குமாண்டா, இந்த 7ஆம் நாளுக்கு பிறகு அது உங்களுக்கு டீப் மெமரிக்குள்ள போயிடும். ரைட்? முதல் நாள் படிக்கிறீங்களா சும்மா அப்படி அதாவது வந்து ஊர்ல இப்படி போயிருக்கல அப்படியே பிராக்கு பார்த்துட்டு அப்படியே பார்த்து போயிருக்கல என்ன நடக்குமா, அது இங்க நடக்குது இங்க நடக்குன்னு இருக்கும். ஆனா ஒரு கிழமை 2 கிழமை அது நீங்க பாத்தீங்கன்னு மறந்துடுவீங்க தானே. ஈவன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஸ்கூல் டியூஷனுக்கு போறீங்க, இங்க டியூஷனுக்கு போயிருக்கல வந்து உங்களுக்கு பக்கத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட்குள்ள நல்ல அழகா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பா. அந்த ட்ரெஸ் வந்து அந்த அன்றைக்கு உங்களுக்கு நினைவுல இருக்கும். என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டா, பூ இருக்கா, பூ அங்க இருக்கு, பொட்டு அங்க இருக்கு, எல்லாம் நினைவுல இருக்கு. ஒரு 5 நாள் 7 நாள் 8 நாள்ல வந்து அந்த அந்த புள்ள என்ன ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு நினைவு வருமா? வராதுதானே. அதே அது வந்து நீங்க உங்களோட அது முதல் தரம் அது பதிகிறது வந்து உங்களோட நார்மல் வெளி மெமரியில வந்து பதியும். ரைட்? அப்ப வெளியில பதியக்குள்ள வந்து அதை நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு போய் டீப் மெமரிக்குள்ள வந்து பதிய வைக்கணும்டா அந்த படிச்சது ஒரு கேப் 3 நாள் கேப் விட்டு திருப்பி ஒருக்கா பாருங்க. அது ஈஸியோ கஷ்டமோ திருப்பி பாருங்க. திருப்பி ஒரு 3 நாள் கேப் விட்டு திருப்பி பாருங்க. அதுக்கு பிறகு அது எப்பயுமே மறக்காது. அது அப்படியே உங்களோட மைண்டுக்குள்ளதான் இருக்கு. ரைட்? ஜைனா சொல்லுங்க. நான் குருநாகல் இருந்து வரேன். ஓகே. அல் ஹிக்மா வித்யாலயத்துல படிக்கிறேன். ஓகே. டைம்ல வந்து 78. 78. இங்க நிறைய பேர் வந்து 78 தான் நிக்கிறாங்க எல்லாரும். ரைட்? 78 தான் இங்க ஒரு நம்பர். ரைட்? இந்த 78 நாங்க எழுதினோம் 85 இப்போதைக்கு நான் 85 வச்சுக்கொள்ளும். ரைட்? 85 எடுக்கலுமா? 7. அதாவது வந்து நான் சொல்றேன் இருக்க கேள்விகள் ஹோம்ஒர்க்ஸ் வந்து அதை விட கிளாஸுக்கு ஒழுங்கா சாட்டர்டே சண்டே கிளாஸுக்கு வந்து ஒழுங்கா வரையலுமா? வரையலும். நோட்ஸ் எல்லாம் கிளியரா எழுதி கொள்ளே வச்சு கொள்ளையிலுமா? இப்ப கிளியரா காப்பி வச்சிருக்கீங்களா? இப்ப நோட்ஸ் எழுதுறதுக்கு காப்பி ரெடியா? அப்ப நீங்க கிளியரா நோட்ஸ் எழுதி ஒவ்வொரு நாளும் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு, அதாவது உங்களுக்கு நான் ஒரு இது சொல்றேன்டா, மேக்ஸிமம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு நிறைய அந்த பாடத்துல வந்து ஈஸியா இருக்கும். அதாவது மேக்ஸ வந்து விளங்கி படிக்கணும். பாடமாக்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏறாது. அதுல விளங்கி படிக்கணும் என்ன அர்த்தம், ஒரு கேள்வி வந்து திரும்ப 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 நிறைய கேள்விகள் செஞ்சுட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து மேக்ஸ் வந்து சரியான ஈஸியா இருக்கு. ரைட்? வேற யாரும் நான் பேர் கூப்பிடாத யாரும் இருப்பீங்களா? ரைட்? ஜைனா அன்மியூட் பண்ணு, மியூட் பண்ணு. ஓகே. வேற யாரும் டியூசி பேஜ் கதைக்க போறீங்களா? எனக்கு முதல்ல அது உங்களோட பேர் என்னன்னு கூட எனக்கு சரியா தெரியல. அதை நீங்களா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு நான் தவற விடாம ப்ரொனவுன்ஸ் பண்ணி கதைப்பேன், உங்களுக்கு சொல்லுவேன். கொஸ்டன் இருக்கவங்க யாரு? பேர் மாத்தவே இல்லை. யாரோட மெசேஜ் போட்டுருக்காங்க. தவற ரெண்டு மைக் வேலை செய்யலையா? ஓகே. ஓகே, நாங்க இப்ப ஹெடிங் போடுவோம். ரைட்? எங்களுக்கு வந்து முதலாவது பாடம் வந்து
சுற்றளவு. ரைட், இதுல யாரும் இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்களா? யார் சார் இங்கிலீஷ் மீடியம்? Yes, sir. ஓகே. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா கஷ்டம். ஸோ நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு நோட்ஸ் தரைக்குள்ள உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நோட்ஸ் செப்பரேட்டா தாரேன். அதோட வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கல வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வந்து சில சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகேவா? அது Okay, sir. ஓகே. உங்களுக்கு புரியாட்டி சில வேர்ட்ஸ் வந்து நான் தமிழ்ல சொல்லிக்கல, உங்களுக்கு அந்த டேர்ம் புரியாட்டி என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? Okay, sir. ஓகே. வெக்கப்படக்கூடாது. யாரும் என்ன நினைப்பாங்க, எனக்கு இது பண்ணக்கூடாது. சார் எனக்கு இது விளங்க இல்ல, இந்த டேர்ம் வேர்ட்ஸ் விளங்க இல்ல, இதுக்கு என்ன இங்கிலீஷ் கேளுங்க, நான் சொல்லுவேன். அது மாதிரி நோட் சொல்லிக்கல வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவேன். ரைட். சுற்றளவு, பெரிமீட்டர் தலையம் போடுவோம். சுற்றளவு போர்ட்ல எழுதுறது விளங்குதா? ஓகே. ஆடியோ வேலை செய்யலையா? ரைட். ஆடியோ வேலை செய்யல. நான் சொன்னது என்னன்னா உங்களோட நேமை வந்து மாத்திக்கொள்ளணும்னு சொன்னாங்க. ஹாஸ்டல் இருக்கீங்க தானே, அதை என்ன செய்யுங்கன்னா உங்களோட பேர் பக்கத்துல போய் நீங்க டச் பண்ணி பாருங்க. அதுல உங்களோட ரீநேம் ஒன்று இருக்கும். RENAME இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் இருக்கிறது வந்து நீங்க பேரை மாத்திக்கொள்ளலாம். உங்களோட ஒரிஜினல் நேமை போட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஆடியோ வேலை செய்யல. ஓகே, இட்ஸ் ஓகே. பட் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் டைம் வரைக்குள்ள ஆடியோ வேலை செய்யாதாக்கள் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் வரைக்குள்ள வந்து என்ன செய்யுங்கன்னா ஒருக்கா உங்களோட ஜூமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணும்போது அந்த மைக் ஆப்ஷன், கண்டக்ட் ஆப்ஷன், மற்றது வீடியோ ஆப்ஷன், ஆடியோ ஆப்ஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்ணுங்க, அலோவ் கொடுங்க. இல்லாட்டி இப்போ போய் செட்டிங்ஸ்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ செய்யாதீங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ்ல போயிட்டு மைக் அலோவ்ல இருக்கா, அலோவ் பண்ணிருக்கீங்களா, ஆடியோ வீடியோ ஆப்ஷன் அலோவ் பண்ணிருக்கீங்களா, மற்றது கண்டக்ட் அலோவ் பண்ணிருக்கீங்களா, அப்படி எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்தையும் அலோவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ரைட். அப்படி இல்லாட்டி திருப்பி ஒருக்கா கிளாஸ் முடிஞ்சதுக்கு இப்ப போய் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க செட்டிங்ஸ்ல. இப்ப கிளாஸ் மட்டும் கவனிங்க. இப்போ ஒரு மந்த்தியாலும் உங்களுக்கு கிளாஸ்ல இருப்பீங்கன்னா அந்த ஒரு மந்த்தியாலும் அதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும். அதை விட சைலண்டா இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் சைலண்டா இருக்கு, தூக்கம் வந்துடும். உங்களுக்கு தான் மண்டே கேறாரு. கொஞ்சம் கதைச்சு பேசி கொஞ்சம் என்ன சொல்றது ஓப்பன் அப்பா பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா எல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். எவ்வளவு நாளும் முதல்ல 6ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. சுற்றளவு 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 சுற்றி வந்துட்டு இருக்கும். ஓலவலுக்கும் வரப்போகுது, உங்களுக்கு ஓலவல் எக்ஸாம்லயும் வரப்போகுது. சுற்றளவுண்டா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வாங்க. சுற்றளவுண்டா என்ன செய்யணும், சுத்தி வர கூட்டுறது. சுத்தி வர இருக்கிறத வந்து கூட்டி விடுறது. ரைட். அது வந்து ஒரு இது இருக்குண்டா ஒரு உருவம் உண்டு. உங்களுக்கு ஒரு உருவம் தருவாங்க. ரைட். ஒரு உருவம் மட்டும் தரைக்குள்ள அந்த உருவத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்வோம், சுற்றி வர அப்படியே கூட்டி விட்டோம். அந்த நீளங்களை வந்து சுற்றி வர கூட்டி விட்டோம்னா எங்களுக்கு சுற்றளவு வரும். ரைட். அதாவது வந்து ஒரு ஷேப் பண்ணு, எங்களுக்கு ஒரு ஷேப் பண்ணி தர்றாங்கடா, அந்த ஷேப்பை வந்து நாங்க அப்படியே அந்த 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 அவுட்டர் சர்ஃபேஸ்ல அப்படியே ரவுண்ட் பண்ணி நாங்க அட் பண்ணிட்டு வந்தோம்டா, எல்லா லென்த்களையும் வந்து சம் பண்ணிட்டு வந்தோம்டா எங்களுக்கு வந்து என்ன வரும், பெரிமீட்டர் வந்து எங்களுக்கு வரும். ரைட். அப்ப எங்களுக்கு வந்து பெரிமீட்டர் வந்து வரும். எல்லா லென்த்தையும் வந்து நாங்க அட் பண்ணி கொண்டு போவோம். ரைட். சொல்லுங்க, செவ்வகத்துக்கு என்ன சுற்றளவு? ரெக்டாங்கிள். செவ்வகத்துக்கு சுற்றளவு என்ன? இது ஏ, இது பி என்றா எப்படி இருக்கு செவ்வகத்தின் சுற்றளவு? இது லென்த்.
இது width. ரைட், அப்ப எப்படி இருக்கும் சுற்றளவு? விட்டா நம்ம பேசலாம் மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு நீங்க பிள்ளை விட்டுட்டீங்க, உங்களுக்கு 10 தோப்புக்கு வந்து போடுவோம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். A2 plus B. இல்ல A plus B. A plus B சுற்றளவு என்ன சொன்னாங்க? சுற்றளவு என்ன சொன்னாங்க? A plus B சொன்னது யாரு? ஜைனாவா? இப்ப ஜைனா சொல்லுங்க. அதாவது வந்து சுற்றளவு என்ன சொன்னாங்க? இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? சுற்றி வர கூட்டணும். சுற்றி வர கூட்டணும். ரைட். இப்ப சொல்லுங்க, ஒரு செவ்வகத்துல வந்து உள்ள இருக்க கோணங்கள் எவ்வளவு? ஒவ்வொரு கோணமும் 90 பாகம். குட், 90 பாகம். ரைட். அப்ப 90 பாகம். இதெல்லாம் 90 பாகம். ரைட். ஓகே, உங்களுக்கு செவ்வகത്തിന്റെ இது வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப 90 பாகம் 90 டிகிரியா இருக்கும் செவ்வகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கோணம். ரைட். செவ்வகத்துல எதிர்பக்கங்கள் என்னவா இருக்கும்? சமனாய்க்கு. எதிர்பக்கங்கள் வந்து நீளத்துல லென்த்ல வந்து எதிர்பக்கங்கள் வந்து ஈக்குவலா இருக்கும். ரைட். அப்ப இங்க இதுவும் இதுவும் சமனா இருக்கும். அது மாதிரி இதுக்கு எதிர்பக்கம் என்னது? இதுதானே. இது சமனா இருக்கு. சுற்றளவு என்னன்னு சொன்னாங்க? சுற்றி கூட்டணும். ரைட். இப்ப நான் எங்க ஸ்டார்ட் பண்றேன்டா, இங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு வைப்போம். ரைட். நீங்க எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க ஸ்டார்ட் பண்றனோ அந்த இடத்துக்கு சுத்தி வந்து நிக்கணும். ரைட். எங்க ஸ்டார்ட் பண்றனோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து எங்க நிப்பாட்ட போறனோ என்ன பாப்போம். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ண நீங்க இங்க நீங்க எவ்வளவு தூரம்? எவ்வளவு? இங்க இருந்து இங்க போறேன். A. Good. Right. அப்ப A. Right. A. சார், இங்க இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு தூரம்? இங்க இருந்து இங்க B. ஏன் B? இதுக்கு இது சமன். எதிர்பக்கங்கள் சமன். ஆகவே இது வந்து என்ன இருக்கும்? B. ஓகே சார், இங்க இருந்து இங்க போறேன். எவ்வளவு? A. திரும்பவும் ஒரு A. என்ன காரணம்? கீழே ஏண்டா இந்த பக்கமும் சமன். ஆகவே எதிர்பக்கங்கள் செவ்வகத்துக்கு சமன். ஆகவே ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் லென்த்ல. ஆகவே இது ஏண்டா இது A. அப்ப இங்க இருந்து இங்க வந்து ரைட். இங்க இருந்து திருப்பி எங்க வந்துடணும்? தொடக்க புள்ளிக்கு வரணும். அப்படி அப்ப இங்க நீங்க வரைக்கும் என்னது தூரம்? B. அப்ப இப்ப சொல்லுங்க, எவ்வளவு வருதுங்களை கூட்ட? 2A 2B plus 2B. 2A 2B. அதாவது பாருங்க, A என்றது வேற ஒன்று, B என்றது வேற ஒன்று. அதாவது வந்து A என்றது நாங்க ஆடுன்னு வைப்போம், 5 ஆடுகள். B என்றது 5 மாடுகள். 5 ஆடையும் 5 மாடையும் கூட்டினா எத்தனை? 10 ஆடு மாடுன்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? இல்ல. இல்ல. அது ஆடண்டா ஆடுதான், மாடண்டா மாடுதான். 5 ஆடண்டா 5 ஆடுதான். ஆட்டோட தான் கூட்ட முடியும், மாட்டோட தான் கூட்ட முடியும். அதே மாதிரி ஏயோட தான் கூட்ட முடியும், பியோட தான் கூட்ட முடியும். அப்ப ஏயும் கூட்ட முடியுங்களுக்கு எவ்வளவு? 2A. 2A. சாக்கு. பியும் கூட்ட முடியும் எவ்வளவு? 2B. 2B. ரைட். இப்ப பாருங்க, ரெண்டுக்குள்ளேயும் என்ன பொதுவா இருக்கு? 2 பொதுவா இருக்கு. ரைட். அந்த 2 நான் வெளியில எடுத்துறேன்டா, இப்ப என்ன மிச்சம் இருக்கு? இந்த 2 வெளியில எடுத்துறேன், என்ன உள்ள இருக்கும்? A plus B. A இருக்கு. அது மாதிரி இந்த 2B ல உள்ள 2 எடுத்துறேன் வெளியில எடுத்துறேன், உள்ள என்ன இருக்கும்? B இருக்கும். ரைட். அப்ப இங்க 2 தவிர ஏக்கு பதிலா என்ன? செவ்வகத்துக்கு என்ன அது? Length. இது அகலம். அப்ப ஏக்கு பதிலா என்ன? நீளம். நீளம். பிக்கு பதிலா என்ன? அகலம். அகலம். அப்ப சரியா? அப்போ ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு என்ன வரப்போகுது? 2 தர பிராக்கெட்டுக்குள்ள நீளம் சக அகலம், அல்லது 2 நீளம் சக 2 அகலம். அகலம். 2 நீளம் சக 2 அகலம். விளங்கிச்சா?
ஓம் சார். ஈஸியா இருக்கா? கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சின்னதா விலங்கல் என்ன கேளுங்க, என்ன விலங்கல் கேளுங்க. இப்ப இதுல பொது எடுத்தது விலங்கல் இல்லையா, கேளுங்க சொல்லித்தாரு. விலகிச்சுண்டா இதை ஒரு கேள்வி கொள்ளுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சா? ஓம் சார். ஓகே, அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. சதுரம், ஸ்கொயர். எனக்கு சொல்லுங்க, சதுரத்துக்கு வந்து உள்ள பண்பு என்னன்னு சொல்லுங்க. சதுரத்தின் பக்கங்கள் என்ன மாதிரி இருக்கும்? இப்ப இதுக்கு வந்து எதிர் பக்கங்கள் சமனா இருக்கும்ன்ற மாதிரி சதுரத்துக்கு வந்து எப்படி இருக்கும்? எல்லா நான்கு பக்கமும் சமனா இருக்கும். 4 பக்கங்களும் சமனா இருக்கும். குட். 4 பக்கங்களும் வந்து சமனா இருக்கும் சதுரத்துக்கு. 4 பக்கங்களும் வந்து எங்களுக்கு தெரியும் சதுரத்துக்கு சமன். அதோட கோணங்கள் எவ்வளவா இருக்கும்? 90 பாகை. எல்லாம் வந்து 90 பாகையா இருக்கும். ரைட். கோணங்கள் வந்து எல்லாம் 90 டிகிரியா இருக்கும். ரைட். அதாவது வந்து ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து 90 டிகிரியா இருக்கும். அதோட வந்து அதோட சைட்ஸ், ஒவ்வொரு சைடும் வந்து சமனா இருக்கு. இப்ப ஏ என்றா எல்லாமே ஏ இருக்கு. ரைட். இப்ப நான் சதுரத்துக்கு வந்து இதான் எனக்கு லென்த். எந்த எல்லாமே லென்த்தா தான் இருக்கு. ரைட். நீளம். சதுரத்துக்கு வந்து பார்ப்போம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க நீங்க போக எவ்வளவு? ஏ இங்க இருந்து வந்தா எவ்வளவு தூரம்? ஏ சார். ஏ. சாக. இங்க இருந்து இங்க போனா எவ்வளவு? ஏ. ஏ. ரெண்டாவது ஏ. அப்புறம் இங்க இருந்து இங்க போனா எவ்வளவு? ஏ. ஏ. அப்புறம் அங்க தொடங்கின இடத்துல இருந்து நான் தொடங்குற முடிக்க போற இடம் தொடங்கின இடத்தோட முடியும். அப்ப அங்க வந்து முடிச்ச இடம் எவ்வளவு? ஏ. ஏ. அப்ப எத்தனை ஏ? 4A. 4 ஏ. அப்ப 4 ஏ என்றது 4 தர என்னது? ஏ என்றது என்னது? நீளம். அல்ல ரெண்டு போடலாம். 4 தர பக்க நீளம். ரைட். 4 தர பக்க நீளம். அதாவது எப்படி சொல்லுவோம்? 4 into length of a side. 4 தர பக்க நீளம். 4 into length of a side. ரைட். இப்ப முக்கோணம் பார்ப்போம். ட்ரையாங்கிள். முக்கோணத்துக்கு என்ன இது வரப்போகுது?
எப்படி வரும்? முக்கோணம் என்ன வரப்போகுது? மூன்று பக்கமும் வேறுபட்டு காணப்படும். மூன்று பக்கம் முக்கோணத்துல வகைகள் இருக்கு. என்ன முக்கோணம் இருக்கு? சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமநீள் பக்க முக்கோணம், சமநீள் பக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் என்ன மாதிரி இருக்கும்? மூன்று Sides பக்கம் வந்து சமனா இருக்கும். மூன்று பக்கமும் சமனா இருக்கும். மூன்று பக்கமும் சமனா இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம். எல்லா சைடும் வந்து ஈக்குவலா இருக்கும் லென்த்ல. இது அவை மூன்று என்பது சுற்றளவுல. இருசமபக்க முக்கோணம் என்ன இருக்கும்? இரண்டு பக்கங்கள் மட்டும் சமனா இருக்கும். இரண்டு பக்கங்கள் மட்டும் சமனா இருக்கு. சமநிலை பக்கம் முக்கோணம் என்றா மூன்று பக்கமும் சமன் இல்லாம வேற வேற முக்கோணங்கள், அதாவது வந்து லென்த் வந்து வேற வேறையா இருக்கு. ரைட்? அப்ப இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளத்தின் நீளம் எல்லாம் உங்களுக்கு வந்து வேற வேறையா இருக்க போகுது. ஆகவே இப்ப இது லென்த் வந்து என்ன வரப்போகுது? சுற்றளவு கூட்டணும்டா சுற்றி கூட்டுவோம். அப்ப ஏஸாக பிஸாக சி. ரைட்? அப்ப என்ன வரப்போகுது? கூட்டுத்தொகை. Sum of the lengths of the sides. Right? Sum of the lengths of the sides. மூன்று பக்கங்கள் என்னது? கூட்டுத்தொகை. Right. இப்ப சொல்லுங்க, வட்டத்துக்கு என்ன சமன்பாடு? சுற்றளவுக்கு 2πr 2πr. r என்ன? ஆரை வட்டத்தினுடைய ஆரை. ரைட்? அதாவது பாத்தீங்கன்னா வட்டம். அடுத்த போட்டுக்கொள்ளுங்க, வட்டம், சர்க்கிள். ஆர் ஆரை உள்ள ஒரு வட்டத்திற்கு வந்து, ரைட்? இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஆர் ஆரை உள்ள வட்டத்தின் சுற்றளவுண்டா இந்த வழியில இருக்கு விழாம். சுற்றளவு வந்து எப்படி இருக்குமெண்டா 2 பை ஆர். ரைட்? ரைட். இந்த கோடு என்ன? இது ஆரைண்டா இது என்ன? விட்டம். விட்டம். விட்டத்துக்கு நாங்க எப்படி போடுறாங்க? டி என்று போடுவோம். விட்டம் எத்தனை ஆரை? விட்டம் எத்தனை ஆரைக்கு சமன்? 2. 2 ஆரைக்கு சமன். இது ஒரு ஆர், இந்த ஆர் தான் இந்த ஆரை இந்த ஆரை கூட்டினா 2 ஆர் தான் விட்டத்துக்கு சமன். அப்ப இப்ப நாங்க இந்த இருக்க 2ஐயும் இந்த ஆறுக்கும் பதிலா நாங்க என்ன போட்டுக்கொள்ளலாம்? 5D. 2 ஆறுக்கு பதிலா டி போட்டுக்கொள்ளலாம். அவ இதுக்கு எப்படி வரப்போகுது? 5D. ஓமா இல்லையா? ஆர் வந்து ஆரை, டி வந்து விட்டம். எழுதி கொள்ளுங்க. விளங்காடிக்க எழுதுங்க. விளங்குதா? வட்டத்தை வச்சுக்கொண்டா உங்களுக்கு பின்ன போகவே பெரிய கேள்விகள் எல்லாம் பெறும். விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. ரிமார்க்ஸ் விளங்குதா? ஓ சார். ஓகே. வேற யாருக்கு அந்த விளங்குதா? ஓம் சார். ஓகே. நான் ரெண்டு தான் இருக்கிறேன். அப்புறம் நான் ரிமார்க்ஸ் அந்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு இல்லை, எல்லா ஆளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே நீங்க ஓப்பன் அப் ஆகி கதைச்சிங்கன்னா தான் எனக்கும் நீங்க வந்து என்னது பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் விளங்குது உங்களுக்கு என்றது எனக்கு விளங்கு. ரைட்? ஜைனா விளங்குதா? ஓம் சார். ஓகே. ரைட்?
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் என்ற ஆர் ரேடியஸ் டி என்ற பை டி வந்து விட்டா டயமீட்டர்னு சொல்லுவோம் ரைட் அப்ப ரேடியஸ் டயமீட்டர் ரைட் இப்ப சொல்லுங்க உண்மையா இதுக்குரிய சமன்பாடு எப்படி இருக்குமெண்டா அதுக்கு முதல்ல நான் கேட்கிறேன் ஒரு வட்டத்தின் மையத்தை பற்றி அந்த வட்டம் எத்தனை பாகை கோணத்தை அமைக்கும் இப்ப 360 360 பாகை குட் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வட்டம் இருக்குன்னா இங்க தொடங்கி இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படி வந்தோம்னா எத்தனை பாகை 360 360 பாகை ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சமன்பாட்டுல வந்து 2πr தான் எழுதுறீங்க ஜைனா கொஞ்சம் மியூட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு எக்கோ பண்ணுது இல்லாட்டி பரவாயில்ல எனக்கு நான் கதைக்கிறது எனக்கு இல்லை ஓகே தேங்க்யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 360 பாக உண்மையா இந்த சமன்பாடு வந்து நம்ம எப்படி எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தடுத்த அரைவட்டம் காவட்டம் 260 பாக 150 பாக 2 பாகைகள்ல வந்து வட்டம் வரைக்கும் எங்களுக்கு சுற்றளவு காண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கிறது எப்படின்னா 2πr இருக்கு தானே அந்த 2πr அப்படியே அவர் பாட்டுக்கு இருக்க முன்னுக்கு வந்து நாங்க பெருக்க போறோம் 360 மேல் தீட்டா தீட்டான்றது வட்டத்துக்குரிய கோணம் ரைட் அப்ப 360 மேல் தீட்டான்னு பயப்படுறது இது என்ன தீட்டான்னு போடுறது தீட்டான்ற ஒரு வட்டத்துக்கு கோணம் ரைட் அதாவது கோணம் உள்ளுக்கு இப்படி ஒரு கோணம் இருக்குன்றதை குறிக்கிறது 50 பாகம் இப்படி ஒரு கோணம் இருக்கு 50 பாகம் 50 பாகம் தீட்டான்னு குறிக்கிறது தெரியாத கோணம் ரைட் அப்ப தீட்டா இது என்னது லத்தீன்ல இருக்கும் அப்ப தீட்டா அப்ப 360 மேல் தீட்டா இது 2πr ரைட் முழு வட்டமா இருக்க தீட்டா எவ்வளவு இப்பதான் என்ன சொன்னீங்க ஒரு வட்டத்தை ஃபுல்லா சுத்தி வந்தா எவ்வளவு கோணம் 360 இப்ப இது வந்து முழு வட்டமா இருந்துச்சுண்டா முழு வட்டம் ஃபுல் சர்க்கிள் ரைட் ஃபுல் சர்க்கிளா இருந்துச்சுண்டா எப்படி இருக்கு தீட்டா வந்து உங்களுக்கு எவ்வளவா இருக்கு 360 பாகை அவங்க 360 கொண்டே போட்டோம்னா 360 மேல் 360 தர 2πr 360 சுருக்கினா எத்தனை 360 வகுத்தா 1 1 ஆக எங்க வகுத்தா 1 தர 2πr எங்களுக்கு எவ்வளவு வரும் 2πr அதனாலதான் எங்களுக்கு என்னது 2πr நாங்க டைரக்டா போட்டுக்கொள்றோம் உண்மையா வந்து கோணத்தை வச்சு நாங்க கதைக்க போனோம்டா 360 மேல் தீட்டா into 2πr ஏன் நான் இதை கதைக்க வரணும்டா நீங்க அரை வட்டம் கால் வட்டம் 270 பாகை வட்டம் 150 பாகை வட்டம் 120 பாகை வட்டம் 30 பாகை வட்டம் எல்லாம் வரும் ஆராய்ச்சிகள் எல்லாம் வரும் அப்ப அதுகளை காண்றதுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த ஃபார்மேட் தான் தேவை ரைட் அப்ப நீங்க வட்டம் போட்டு சர்க்கிள் போட்டுட்டு வட்டத்தை கீறி 2πr எழுதிக்கொள்ளுங்க 2πrல வந்து உங்களுக்கு d வந்து 2r போட்டு அதனால πd எழுதிக்கொள்ள எழுதுங்க r ரேடியஸ் விட்டம் டயாமீட்டர் 360 ஓ வந்து தீட்டா into 2πr ன்னு போட்டுக்கொள்ளுங்க ஃபுல் சர்க்கிள்ன்றதால வந்து எங்களுக்கு இப்படி வந்து 2πr வந்து எழுதிக்கொள்ளுங்க விளங்காட்டி கேளுங்க விளங்கினா எழுதிக்கொள்ளுங்க மிதுஷனன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டமா இருக்கா இல்ல சார் ஈஸியா தான் சார் இருக்கு ஓகே அதாவது உங்களுக்கு இப்ப நான் இங்கால தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கல உங்களுக்கு விளங்கி கொடுக்குறதா இருக்கு தானே நான் இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்றேன் உங்களுக்கு ஏதும் கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ் மீடியம்ன்றதால எது உங்களுக்கு வேர்ட்ஸ் விளங்கலைன்னா இந்த கேளுங்க ரைட் ஓகே சார் ஓகே அத மாதிரி நான் தமிழ் மீடியக்காரருக்கு சொல்றேன் என்னன்னா நான் இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கல தயவு செய்து நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஏன் நான் சொல்றேன்டா நீங்க என்னதான் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சாலும் ஏ லெவல் மட்டும் தான் நீங்க தமிழ் மீடியத்துல இருக்க முடியும் கேம்பஸ் ஒன்றுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் சரி பெரிய பெரிய முக்கியமான கோர்ஸ்கள் அதாவது ஆர்ட்ஸுக்குள்ள போய் ஏதாச்சும் படிச்சீங்கன்னா தமிழ்ல தான் படிக்கணும் அதை தாண்டி நீங்க மேத்ஸ் சம்பந்தமாவோ பயாலஜி சம்பந்தமாவோ எது சம்பந்தமாவோ நீங்க கேம்பஸ் போய் படிக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியமா தான் இருக்கும் அதுக்கு முன்னுக்கு இந்த டேர்ம் வேர்ட்ஸ்களை தெரிஞ்சு கொள்ளுங்க
தெரிஞ்சு கொள்றதுல லாங்குவேஜ் என்ற ஒரு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு வச்சுக்கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால டேர்ம் வேர்ட்ஸ் வந்து நீங்களும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றா நீங்க உங்களோட எய்ம் என்ன, கேம்பஸுக்கு போய் நீங்க எதிர்பார்த்ததுலாம் வந்து இது பண்றது, ரைட்? இப்போ நாங்க உங்களோட எய்மை ஃபர்ஸ்ட் கேட்போம், அப்பதான் இதா பியூசி அப்படின்னு கதைக்க மாட்டா, அவ சத்தம் போடாமே இருக்கிறோம். அப்படியே பம்தா சொல்லுங்க, நீங்க என்ன ஆகணும் நீங்க எய்ம் பண்ணி வச்சிருக்கீங்க? அதாவது உங்களோட மைண்ட்ல ஒன்று இருக்குன்னு தானே, நான் இப்படி வரணும், இந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு என்ன தோற்று இருக்கு? ஹம்தா ஓம் சார். சொல்லுங்க, நீங்க என்ன ஆகணும்? நீங்க ஒரு எய்ம் ஒண்ணு உங்களுக்கு இல்லாம நீங்க அதான் சொல்றேன், நான் தயவு செய்து ஒரு எய்ம் ஒண்ணு வச்சுக்கணும். எந்த ஒரு எய்ம் இல்லாம எதுவுமே உங்களால பண்ண முடியாது, ரைட்? எய்ம் ஒன்று இல்லாம நீங்க வந்து ஒரு இலக்கு இல்லாம நாங்க எங்க போயிடும்? இப்ப வந்து வீட்டுல இருந்து நான் ஸ்கூல் போக போறேன்னா எனக்கு ஸ்கூல் தான் எய்ம். ஸ்கூல் எய்ம் இல்லாம ஸ்கூல்ன்ற இடமே எனக்கு தெரியாது, நான் எங்க போறேன்னு தெரியாது, சும்மா பஸ்ல ஏறி நான் எங்க போவேன்? சும்மா பஸ்ல ஏறி இன்னைக்கு பாட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு எய்மே இல்லாட்டி, அப்ப எங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணணும், எய்ம் ஒன்று இருக்கணும், நோக்கம் ஒன்று இருக்கணும், இலக்கு ஒன்று இருக்கணும், எல்லாம் செட் பண்ணாதான் அதை நோக்கி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு போகலாம், ரைட்? உங்களோட இலக்கு என்ன ஆகணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க, அதாவது ஆசைப்படுறீங்க, இல்லாட்டி என்ன உங்க மைண்டுக்கு இருக்கு? ஓம் சார். நீங்க என்ன ஆகணும்னு யோசிப்பீங்க? டாக்டர். டாக்டர், ரைட்? அப்ப அதுக்கு நீங்க வந்து டாக்டர் இருந்தாலும் சரி, இன்ஜினியர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேத்ஸ் கட்டாயம் முக்கியம். நீங்க பயாலஜி சைட் படிச்சாலும் நீங்களை வந்து நீங்க என்ன செய்யுங்க, ஃபோக்கஸ் பண்ணி மேத்ஸே முக்கியம். மேத்ஸ் இல்லாம நீங்க எதுவுமே செஞ்சு கொள்ளாது. ஸோ தயவு செய்து மேத்ஸை இது பண்ணி கொடுங்க. ஜோன் நான் நினைக்கிறேன் மைக் ஒன் பண்ணிடாது, ஒன் பண்ண மட்டும் கதைங்க. இல்லாட்டி அடுத்து சரணிகா சொல்லுங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்னையும் உங்கள்ட்ட இருக்கு? டாக்டர். டாக்டர், ஓகே. அதாவது எய்ம வச்சு கொள்றதுல எந்த தப்பும் இல்லை, ஆனா அதை நோக்கி போகணும். நான் டாக்டர் ஆக போறேன் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, அம்மா நல்லா சமைச்சு தருவா, சாப்பிட்டுட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு எழும்பி போனை பார்த்துட்டு விளையாடிட்டு திருப்பி தூங்கினா டாக்டர் ஆகலாது. இவன் வீட்டுல கூட ஒரு வயசுக்கு மேல அடிச்சு கலச்சி விட்டுருவாங்க, எங்கேயாச்சும் போய் துள்ள சனியை நீட்டு. ஸோ அதனால என்ன செய்யணும், தயவு செய்து அந்த நீங்க என்ன எய்ம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற போக்கஸை கொடுத்து செய்யுங்க. அதாவது எய்ம் கட்டாயம், ஒரு எய்ம் வந்து உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் டாக்டர் ஆகணும், நல்லா படுத்துக்கிறது இது பண்ணீங்கன்னா நான் இன்ஜினியர் ஆகணும், ரெண்டு படுத்துக்கிறீங்கன்னா படுத்துக்கிறது சாப்பிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது, ரைட்? ஓகே, மிதுஷன் சொல்லுங்க. engineer sir. விலங்கல் என்ன இன்ஜினியர்? AI engineer. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர். ஓகே, ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஏ லெவல் முடியுங்க, கேம்பஸுக்கு போங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்ளே, ரைட்? ரிமா சொல்லுங்க. இன்ஜினியர் சார். இன்ஜினியர், ஓகே, குட். அதுக்கேற்ற ஃபோக்கஸ் பண்ணி இப்போ செய்யணும், படிக்கணும், ரைட்? தரணிதன் சொல்லுங்க. லோயர் சார். லோயர், நல்ல அதான் நல்ல என்ன சொல்றேன், நாங்க எதிர்காலத்துல வந்து உங்கள்ட்ட தான் வருவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு வச்சுக்கணும், ரைட்? வினுசன் சொல்லுங்க. மைக் ஒன் பண்ணலாம் நினைக்கிறேன். வினுசன். டாக்டர் சார். டாக்டர், குட். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். திலக்ஷிகா. பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர், ஓகே. பேங்க் மேனேஜர்னா நீங்க அக்கவுண்டிங் சைட்ல நல்லா இது பண்ணணும், அதுக்கும் மேத்ஸ் முக்கியம். ஸோ அதனால மேத்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளுங்க, ரைட்? தவரோஜ். ஓகே, தவரோஜன் கீப் சைலண்டா இருக்கார், அப்படியே இருக்கட்டும், ரைட்? இப்போ வந்து நாங்க என்ன செய்வோம், இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சு கொள்வோம். நாங்க வந்து இனி டைம் டேபிள் படி வளமையா சனியார்ல வந்து நடக்கும். தயவு செய்து கிளாஸை இது பண்ணாங்க, கட் பண்ணாம ஒவ்வொரு நாள் கிளாஸ் போவாங்க, ஒழுங்கா நோட்ஸ் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, கிளியரா நோட்ஸ் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க வந்து ஃபோக்கஸ்டா பார்த்து கொள்ளையிலும் படிச்சு கொள்ளையிலும் விளங்கி கொள்ளையிலும், ரைட்? அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்ல வந்து நோட்ஸ் இல்லை ஒன்று மில்லியன் முடிச்சு கொண்டு இருக்கிறது, ரைட்? அப்போ ஒழுங்கா நோட்ஸ்களை கிளியரா வச்சுக்கொள்ளுங்க. கிளியர் மீன்ஸ் அழகா எழுதணும் இல்லை, தெளிவா விளங்கக்கூடிய மாதிரி வெட்டுப்போது இல்லாம ஒழுங்கா நீங்களே உங்களோட இடத்துல நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும், ரசிச்சு. அதை விட்டுட்டு இது என்ன கருமன்ற மாதிரி இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.
விளக்காட்டி அந்தந்த டைம்ல வந்து கேட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி இப்ப விளங்கலையே அடுத்த கிளாஸ் வந்து கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே, தேங்க்யூ, குட் நைட். Thank you, sir. Thank you, good night, have a nice day.